இன்னைக்கு vlogல பார்த்தீங்கன்னா, சென்னை சவுகார்பேட் 7 வெல்ஸ் ரோட்ல இருக்க வள்ளலார் அவர் வாழ்ந்த வீட தான் பார்க்க போறோம். அவர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1825லேருந்து 1858 வரைக்கும் ஒரு 33 வருஷம் வள்ளலார் இங்க தான் வாழ்ந்தாரு. அவரோட அதே வீடு தான் அது. கொஞ்சம் லைட்டா ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள மெடிடேஷன் பண்ற சென்டர், அப்புறம் அவர் வாழ்ந்த அந்த வீட பார்க்கலாம் அப்படின்னு தான் உள்ள நான் வந்தேன். உள்ள என்ட்ரன்ஸே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த ஒரு பழைய ஸ்டைல் ஆஃப் ஒரு வீடு. ஓரளவு இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இந்த இடங்கள்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள எல்லாம் பை வாக்கில் வந்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வாக் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ இதோட லொக்கேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இங்கே வந்து மெடிடேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி இந்த இடம் பார்க்க நல்லா இருந்தது. அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு 9:30லேருந்து நைட் 8 o'clock வரைக்கும் இந்த இடம் வந்து ஓப்பனில் இருக்கும். மோஸ்ட்டாக சென்னையில் இருக்கவங்க எல்லாரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன், ஃபோர்ட் ஸ்டேஷனும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்ற அவங்க ஒரு ஸ்லோகன் இது. நல்லா அந்த ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு வீடாக இருந்தாலும் ரொம்ப வந்து நீட்டாக ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே தான் ஒரு 33 வருஷம் வாழ்ந்திருந்தார். அவரை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம். நம்ம தமிழில் மெயினாக படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ திருவருட்பா நூலும் அவர் தான் எழுதியிருந்தார். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த நூலை தான் வந்து எல்லாரும் படிச்சிருந்தாங்க, உள்ளே படிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே அவரை பற்றியான விஷயங்கள் ஃப்ரேமில் நிறையா இருந்தது. ப்ளஸ் அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் போட்டிருந்தாங்க. அதை படிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி அவரோட பழைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து இங்கே இருந்தது. இது வந்து ஒரு சின்ன வீடு தான், அவர் வாழ்ந்த வீடு அப்போ அந்த டைம். அதை வந்து ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. உள்ளுக்குள்ளே ஒரு 2-3 பேர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தினமுமே. ஸோ நல்லா இருந்தது உள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியம் டைமில் அன்னதானம் போடுவாங்க இங்கே நிறையா பேருக்கு. அதே மாதிரி அவர் இங்கேருந்து தான் வடலூர் போயிட்டு அங்கேருந்து மாயமாயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு 33 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் தான் வடலூர் போனார். வடலூரில் தான் அவரோட ஆசிரமம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பட் இது அவரோட வீடுன்றதுனால இன்னும் வந்து நல்லாவே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப் இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே தான் ஒரு 33 வருஷம் இருந்து ரொம்ப மெடிடேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவர் மெடிடேட் பண்ண அவரோட ரூம் அப்படின்றாங்க. இங்கே அவர் வந்து தங்கின ஒரு இடம். இந்த இடத்துல தான் அவர் மெடிடேட் பண்ணி அந்த ஒரு ஞான உதயம் அப்படி வந்திருக்கு அப்படி இப்படின்னாங்க. உள்ளே நல்லா இருந்தது. உள்ள ஃப்ரேம் இதெல்லாம் வச்சு வந்து அவருக்கு வந்து மாலை போட்டு நல்லா வழிபட்டுட்டு இருக்காங்க. அவரோட விஷயம் என்னன்றது வந்து மோட்டோ என்னன்றது பார்த்தீங்கன்னா, மனுஷங்க நம்ம தான் கடவுள், நம்ம அந்த ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் அதுக்காக நிறையா ட்ரை பண்ணியிருந்தார். அவரை பற்றி பெரிய ஹிஸ்ட்ரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நம்மளே உள்ளே போயிட்டு அவருக்கு வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பெருசாக. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நம்மளும் பூலாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு அங்கே வந்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணிட்டு நானே வந்து பார்த்திங்கன்னா இது அவருக்கு வந்து ஆர்த்தி காமிச்சிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நல்லா மெடிடேட் பண்ண ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். ஒரு வீக்கெண்டில் டைம் இருந்தால் இந்த மாதிரி நல்லா ரொம்ப இந்த மெடிடேஷனில் இன்வால்வ் இருக்கவங்க இங்கே வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.